ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சுலபமாக செய்யக்கூடிய ஆப்பம். நல்ல பஞ்சு போல் இருக்கும் பாருங்கள், ரொம்ப பஞ்சு போல். இது 3 பேருக்கு தேவையான அளவில் நான் போட்டிருக்கேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். முதல்ல நம்ம அப்பத்துக்கு உரப்பட்டுருவோம். நான் 1 கப்பு ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த கப்புக்கு எடுத்திருக்கேன். இதே அளவில் தான் நீங்கள் புழுங்கலரிசி எடுக்கணும். 1/4 கப்பு புழுங்கலரிசி. நம்ம சாதம் அதாவது சோறு எதுவும் சேர்க்கல, அதனால நான் புழுங்கலரிசி சேர்த்துருக்கேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம். இந்த ஆப்பம் நல்லா வெந்தய வாசனையுடனே இருக்கும். இதை நல்லா கழுவி நல்லா ஊற போட்டுடணும். பாருங்கள், இது புழுங்கரிசி, சாப்பாட்டு புழுங்கரிசி தான். நம்ம நல்லா கழுவிடணும். ரேஷன் அரிசி இருக்கனால நல்லா கழுவிட்டு ஒரு 4 இல்லைன்னா 5 மணிக்கூர் நல்லா ஊற போட்டுருங்க. நல்லா ஊறி வரணும். இப்போ இதை மூடி வச்சுருவோம். ஒரு 4 இல்லைன்னா 5 மணிக்கூர் கழித்து நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. நல்லா ஊறினா தான் இந்த ஆப்பமும் நல்லா பஞ்சு போல் இருக்கும். இப்போ இதை தண்ணியை வடிகட்டிக்கிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றணும். அதுக்கு முந்தி 1/2 கப்பு துருவின தேங்காய் போட்டிருக்கேன். மீதி 2 நிறமாக அரிசி அரைச்சி எடுத்துடலாம். முதல்ல தேங்காய் போட்டுருங்க 1/2 கப்பு. இப்போ நல்ல நைஸாக, எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், எப்படி இருக்கணும். இப்போ இதை பாத்திரத்தில் மாற்றிடுவோம். அதே போல் அடுத்துல மீதி இருக்க அரிசியும் அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. அதையும் அதில் விட்டுட்டு மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 1/2 கப்பு நான் தோசை மாவு விட்டுருக்கேன். உங்கள்கிட்ட தோசை மாவு இல்லைன்னா இட்லி மாவு ஏதாவது இருந்தால் விட்டுவிடுங்க. விடலைனாலும் நல்லா பஞ்சு போல் வரும். கூட கொஞ்சம் நேரம் புளிக்க வைக்கணும். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தோசை மாவு ஆப்ஷனல் தான். அப்படின்னா கூட 1 மணிக்கூர் இல்லைன்னா 2 மணிக்கூர் வச்சா நல்லா புளிச்சு வந்துடும். இது நமக்கு சீக்கிரமாக 8 மணிக்கூருக்குள்ளே நல்லா புளிச்சிடும். இப்போ இதை மூடி வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்துடலாம். அடுத்த நாள் காலையில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ நல்லா பொங்கி பஞ்சு போல் தான் இருக்குது. பாருங்கள், கலந்து விடச்சுமே தெரியும். நம்ம இட்லி மாவு விட்டுருக்கோம்ல, அதனால் இட்லி இல்லைன்னா தோசை மாவு. பாருங்கள் எப்படி இருக்கும். இப்போ நம்ம இது இருக்கட்டு. இப்போது சைடிஷ்க்கு நான் ஒரு 100 கிராம் பச்சை பட்டாணி ஊற போட்டு வச்சுருந்தேன் நைட்டில். இப்போது அடுப்பில் குக்கரை வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா லைட்டாக செவந்து வரணும். பாருங்கள், லைட்டாக செவந்து வந்தால் தான் நல்லா வாசனையாக இருக்கும் அந்த குருமா. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் போட்டு நல்லா செவந்து நல்ல பச்சை வாசனை போன உடனே நம்ம தக்காளியும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. பெரிய சைஸ் தக்காளியில் 1 தக்காளி பொடியை கட் பண்ணி போட்டுருங்க. நல்லா வதங்கி வரணும். வதங்கி வர்றதுக்காக உப்பு சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். எல்லாம் சேர்த்து நல்லா மசிஞ்சு வரட்டு. பாருங்கள், மசிஞ்சு வந்துட்டு இப்போ மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் போடுங்க, இல்லை வேண்டாம். நம்ம 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், நல்ல மிளகு வறுத்து அரைச்ச ஜீரகம் நல்ல மிளகு பொடி, அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு 1 கப்பு தண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு உருளைக்கிழங்க பெரிய துண்டுகளாக வெட்டி போட்டுருங்க. நம்ம ஊற வச்ச பட்டாணியையும் சேர்த்துருங்க, தண்ணியை வடிகட்டிக்கிட்டு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுருங்க. முதல்ல நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போடுங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா கொதி வந்த பிறகு தான் நம்ம குக்கரை மூடணும். நம்ம வறுத்து
அரைச்ச ஜீரக பொடி போட்டிருக்கனால ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி வச்சு பாருங்கள். இப்போ இதை 4 விசில் வந்த பிறகு பார்க்கலாம். பாருங்கள், 4 விசில் வந்து ஆவியெல்லாம் போன பிறகு பாருங்கள் நல்லா இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இதில் ஒரு 1/4 கப்பு போல் தேங்காய் பால், கொஞ்சமாக தேங்காயை அரைச்சி பால் எடுத்துருங்க. தேங்காய் அரைச்சி போடுவதோட பால் எடுத்து விட்டால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இதில் கொத்தமல்லி தலையும் தூவி ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் போட்டு நல்லா கிளறி இறக்கிடுங்க. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. நம்ம தேங்காய் பால் விட்ட பிறகு இங்கே கொதிக்க விடாமல் இறக்கி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றது போல் அழகாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இறக்கி எடுத்தாச்சு. குருமா, பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. இது கொத்தமல்லி தலை தூவி அதில் மூடி வச்சுருங்க. நம்ம அதுக்கு என்ன ஆப்பம் சுடுறதுக்கு பார்த்துருவோம். பாருங்கள், இப்போது நம்மளுக்கு தேவையான அளவு மாவை எடுத்துக்கலாம். நான் ஒரு 8 ஆப்பத்துக்கு மாவு எடுக்கேன். எடுத்துக்கிட்டு இதில் ஒரு 2 பிஞ்சு பேக்கிங் சோடா போட்டு கொஞ்சமாக அதில் தண்ணி விடுங்க. கொஞ்சம் கட்டியாக தான் இருக்குது, கொஞ்சம் தண்ணி விட்டால் போதும். நல்லா கரைச்சி விட்டுருங்க. இந்த பேக்கிங் சோடா எல்லா இடமும் பட்டு எல்லாம் கொஞ்சம் நுரைச்சிக்கிட்டு வரும். இதை வச்சு 2 நிமிஷம் வச்ச பிறகு தான் நீங்கள் சுடணும். 2 நிமிஷம் கழித்து நம்ம சுடலாம். ஆப்பச்சட்டியை அடுப்பில் வச்சு நான் எண்ணெய் தடவி வச்சுருந்தேன். பாருங்கள், ஒரு கரண்டி மாவை விட்டுருங்க. நல்லா சுற்றி விடுங்க. பாருங்கள், மூடி வச்சுருங்க. பாருங்கள், ஓரங்கள் செவந்து போய் நல்லா பஞ்சு போல் வந்திருக்கு. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது ஓரங்கள்லாம். பாருங்கள், அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுக்கணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா வந்துடும். பாருங்கள், இப்படியே எல்லா அப்பத்தையும் சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், சுட்டு எடுத்தாச்சு. பஞ்சு போல் ஆப்பமும் ரெடி ஆயிடுச்சு. தேவையானதை சுட்டுக்கிட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்த நாள் இல்லைன்னா நைட்டுக்கு சுட. பாருங்கள், எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது. இப்போ இது பரிமாறிடலாம். குருமா, இந்த பட்டாணி குருமா நம்ம அந்த ஆப்பத்துக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்ல வாசனையாட்டு இருக்கும். பாருங்கள், இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.